everyone, welcome to Developers Life. I am Sena. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு லேர்னிங் வீடியோ பார்த்து. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லேர்னிங் வீடியோ பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பேட்டர்ன்ஸ், சேட் பேட்டர்ன்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் போக தேவையில்லை. ஏன்னா பீயிங் பார்ட் டைம் டெவலப்பராக இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதாவது டெவலப்பர்னு சொல்கிறதும் நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஓகேங்களா? ஸோ அந்த லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேட் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் பார்த்தோம், ரொம்ப முக்கியமான பேட்டர்ன். ஸோ அதுக்கடுத்து இந்த கப் அண்ட் ஹேண்டில்ன்ற பேட்டர்னை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. முக்கியமான சேட் பேட்டர்னை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசஸ் கீழே வரும், ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் விற்கலாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்திலேருந்து லைட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு இதை மட்டும்தான் நம்பணும் அப்படின்றது இல்லை, இதுவும் ஒன் ஆஃப் த கேட்டகரி. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு தயக்கத்தோடு வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேட் பேட்டர்னையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு இந்த ஒன் பை ஒன் அந்த சேட் பேட்டர்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஃபைன். இன்றைக்கி வந்து நம்ம கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை வந்து கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த லைனை பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கப் இஸ் யூஸ்வலி U shape and the handle is basically the retracement from the prior top to about 1/3, I mean 1/3 of the vertical height of the cup and looks quite similar to a bowl. ரொம்ப கிரிட்டிக்கலாக யோசிக்காதீங்க. நீங்கள் குடிக்கிற காஃபி கப் இருக்குது பாருங்கள், அதை தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது யூ ஷேப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இதை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீங்கள் குழம்பிக்கிற தேவையில்லை, ஓகேங்களா? அதே மாதிரி இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து புல்லிஸ் அண்ட் பியரிஸ் போத்துக்கு இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம், ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்ஸ் கேன் பி சீன் போத் அஸ் புல்லிஸ் கண்டினியூஷன் ஆர் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ். இது ரெண்டுக்கும் நம்ம வந்து இதை வந்து கப் அண்ட் ஹேண்டிலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம் நீங்கள் வந்து அந்த சேட் பேட்டர்னில், ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரெண்டு பேட்டர்னில் புல்லிஸ் இருக்குது, பியரிஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது புல்லிஸ் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், ஓகேங்களா? இந்த புல்லிஸ் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா, அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, a continuation pattern is formed when there is a prior uptrend followed by a consolidation in the form of cup and handle pattern and then the uptrend continues post breakout. அந்த லைன் ரொம்ப முக்கியங்க, போஸ்ட் பிரேக் அவுட். நான் சொல்கிறேன் இது என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து புல்லிஸ் கப் அண்ட் ஹேண்டில், ஓகேங்களா? ப்ரியர் அப் ட்ரெண்ட், வென் தெர் இஸ் எ ப்ரியர் அப் ட்ரெண்ட் ஃபாலோட் பை எ கன்சாலிடேஷன். இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இருக்கிற அந்த அப் ட்ரெண்டுக்கு அடுத்து ஃபாலோட் பை எ கன்சாலிடேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் தென் தி அப் ட்ரெண்ட் கண்டினியூஸ் போஸ்ட் பிரேக் அவுட். ஸோ இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் ஈஸியாக பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் காமிச்சா தான் புரியும். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், நீங்கள் குடிக்கிற டீ கப் மாதிரி தான் இருக்கும். இது வந்து யூ ஷேப்பாக இருக்கா, யூ ஷேப் ஆகிட்டு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த அப் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த லெவல் இருக்குது பாருங்கள், இதை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன்ஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் இந்த ஆரஞ்சு கலர் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும், கீழே உள்ள ப்ளூ கலர் விட்டுருங்க. அது வந்து ஒரு கப்புன்றதுக்காக வரைஞ்சிருக்கிறது. பட் ஆக்சுவல் சேட் வந்து என்னென்னா இந்த ஆரஞ்சு கலரில் உள்ளது பாருங்கள். இங்கே ஒரு ஹை இருக்கா, இந்த ஹைக்கு அப்புறம் டவுன் ஆகி ஒரு யூ ஷேப்பாக ஃபார்ம் பண்ணி மறுபடியும் அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்து ஃபாலோடு பை த கன்சால்டேஷன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 நாள் ஒரு சைடு வேலே மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஏதாவது ப்ரியர் ஹையை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போனா இது வந்து கப் அண்ட் ஹேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிரேக் அவுட்டில் இந்த ஆரம் மார்க் இருக்குது பாருங்கள், பிரேக் அவுட் அதிலே என்ட்ரி எடுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. நான் என்ன பெரும்பாலும் பார்ப்பேன்னா, ப்ரியர் ஹை, இந்த லெவல் ஹை, இந்த ஒரு ஹை இருக்கா,
அடுத்த லெவல் ஹை இருக்கா, அதுக்கடுத்த ஹை லெவல் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல தான் நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு சேஃபர் சைடுக்காக நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு அடுத்த லெவலான சார்ட்டை பார்த்துட்டு அடுத்த ஹை எங்கே இருக்கோ அந்த இதை டார்கெட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான். இதுதான் கப் அண்ட் ஹேண்டில். ஏன்னா இது வந்து யூ ஷேப்பில் இருக்கும். இது வந்து ஹேண்டில், டீ குடிக்கிற கப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹேண்டிலாக கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து புல்லிஷ் கப் அண்ட் ஹேண்டில். இந்த மாதிரி ஃபார்ம் ஆனிச்சுன்னா, அதாவது சார்ட்டை வந்து கீழேருந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா இது வந்து புல்லிஷ் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இன்னும் தெளிவாக காமிக்கணும்னா உங்களுக்கு இந்த சார்ட்டை பாருங்கள். இது வந்து ரியலாகவே இருக்கும். பை அண்ட் செல்லாம் நீட்டாக காட்டியிருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீன் கலர். ஸோ இதில் பாருங்கள், இது ஒரு ஹையா, இந்த ஹையிலேருந்து நான் வேணால் உங்களுக்கு ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இந்த இருக்குது பாருங்கள் ஹை, இந்த ஹை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ஹை ஒரு யூ ஷேப்பில் ஃபார்ம் ஆகி டவுன் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ண முடியலை. ஃபாலோட் பை கன்சல்டேஷனை இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த இடத்துல பாசிபிள் என்ட்ரின்னு இருக்குது பாருங்களேன், இதில் தான் நிறைய பேர் என்ட்ரி எடுப்பாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தா தான் என்ட்ரி எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேண்டில் ஸ்டிக் எவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கு அதை நீங்கள் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்ம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சுன்னா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். அடுத்த லெவல் இங்கே டார்கெட் இங்கே போயிருக்கு. ஸோ இந்த டார்கெட் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா, ஏற்கனவே உள்ள ப்ரியர் அப் ட்ரெண்ட் எந்த லெவலில் இருக்கோ அதை வச்சு அதை வச்சு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் கப் அண்ட் ஹேண்டில். உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லைவாக போய் அந்த சேட்டில் பார்ப்போம். இன்றைக்கி டேட்டு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போல் இன்றைக்கி ஒரு ஸ்டாக் எடுத்து அதில் நம்ம வந்து எது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்டாக்கோட நேமு, சன்டெக் ரியாலிட்டி லிமிடெட். இது வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான். திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். நீங்கள் ஸ்விங்குக்கு இந்த ஸ்டாக்கை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். நான் இப்போ வந்து டயக்ராம் செலக்ட் பண்ண போகிறேன். இதிலே நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது யூ ஷேப் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். பாருங்கள், இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கா யூ ஷேப், ஆனால் வந்து ப்ரியர் அப் ட்ரெண்ட்னா இந்த லெவலை வந்து இது தொடலை. ஸோ மறுபடியும் நம்ம ஒரு ஃபார்ம் ஆகிருக்குது எங்கேன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல யூ ஷேப் மாதிரி வந்திருக்கா. ஸோ நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து யூ ஷேப் இந்தது இப்படி போயிருக்கா. அடுத்த லெவலான ப்ரியர் அப் ட்ரெண்ட் இந்த லெவல் கொஞ்சம் மேலே போயிருக்கு, அதை விட்டுருங்க. ஸோ இது வரையும் ஃபார்ம் ஆகிட்டு ஃபாலோட் பை த கன்சாலிடேஷன் அப்படின்னா சைட்வேலே மார்க்கெட் கொஞ்சம் நாளைக்கு ரொம்ப டவுன்லாம் போல் இவ்வளோ தூரம். ஸோ இது எக்ஸாக்டாக இல்லை, பட் லுக் லைக் கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன போயிருக்கா, இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு அப் ட்ரெண்டாக, இந்த லெவல் அப் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 396 ரூபா இல்லை 400 ரூபாய்னே வைங்க. நீங்கள் விற்கிற வேண்டியது 480 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கிட்ட விற்றுருக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வரையும் போயிருக்கு 500 ரூபா, 524 ரூபா வரையும் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹரிசாண்டல் லைன் போட்டேன்னா, ஸோ இதுதான் ஹரிசாண்டல் லைன். ஒரு நிமிஷம் நான் வந்து மவுஸ் பாயிண்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி ட்ராயிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பாருங்கள், இந்த இருக்குது, இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், ஒரு யூ ஷேப் ஃபார்ம் ஆகிட்டு கன்சால்டேஷன் நடந்துட்டு மறுபடியும் இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு 410 ரூபா இல்லை 400 ரூபாய்க்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 524 ரூபாய்கிட்ட விற்றுட்ருக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை டார்கெட்டாக வச்சுருக்கணும்னு உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் ஐயை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ஏறிட்டே போகுது, எந்த இடத்துல நம்ம விற்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி உள்ள சார்ட்டை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கா, கரெக்டாக அந்த இடத்துட்ட வந்தோடனே நீங்கள் விற்றுருக்கணும். ஏன்னா பிரேக் அவுட் கொடுக்கல அந்த இடத்துல, நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும் 1 or 2 days. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 520 ரூபா 24 ரூபாய்கிட்ட பிரேக் அவுட் கொடுக்கல. அதே மாதிரி இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. என்ன ஆயிருக்கு, மறுபடியும் இறங்கி நல்லா டவுனாக வந்து இதை வந்து ஏற்கனவே இந்த ஹையை வந்து சப்போர்ட்டாக மாற்றிக்கிட்டு மறுபடியும் ஏறி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் சொல்ல முடியாது, இறங்கினாலும் இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ஸ்விங் எடுக்கிறா இருந்தால் 400 ரூபாயிலிருந்து 520 ரூபாய்கிட்ட வந்தோடனே விற்றுருக்கணும். என்னிட்ட நிறைய பேர் கேட்குறது, சார் எப்போ சார் விற்கணும், எப்போ சார் விற்கணுன்றது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ஹையை வந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்கன்னா, இந்த ஏற்கனவே இருக்க ஹையை வச்சு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைன். இதை உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த கப் அண்ட் ஹேண்டில். நம்ம வந்து இதே மாதிரி
பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில் எப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த புல்லிஸை அதை தலைகளை திருப்பி போட்டுக்குங்க. அதுதான் வந்து பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில். பாருங்கள், மார்க்கெட் வந்து ஹையில் போயிட்டு இறங்கிட்டே வந்திருக்கணும். அதுக்கடுத்து ஃபாலோட் பை த கன்சால்டேஷன். இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா சரியான டவுன் கொடுக்கும். இதுதான் வந்து பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில். புல்லிஷ் கப் அண்ட் ஹேண்டில்னால் சார்ட்டு கீழே ஃபார்ம் ஆகும். பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில்னால் சார்ட்டு மேலே ஃபார்ம் ஆகும். அதாவது கப்பை வந்து கவுத்தி போட்ட மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்களேன், நல்ல ஒரு யூ ஷேப் ஃபார்ம் ஆகிட்டு இந்த சப்போர்ட் லைனை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ என்ன நினச்சிருப்பீங்க, மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. சொல்ல முடியாது, இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் மேலே போனாலும் போகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இறங்க ஆகிட்டு மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, லாஸில் இருந்தால் வித்துறக்கூடாது. அதாவது செல் என்ட்ரி எடுத்திங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இதை பிரேக் அவுட் பண்ண தவறிச்சுன்னா கண்டிப்பாக இது இறங்கணும்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில். ஓகேங்களா? இதை மேக்ஸிமம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, என்னை கேட்டிங்கன்னா, இந்த சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சுனாலே நீங்கள் வந்து உங்கள் போட்ட பணத்தை இன்கேஸ் உங்களுக்கு பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருந்துச்சுன்னா உடனே வித்துடலாம். ஏன்னா நீங்கள் எப்போ வேணுமாலும் வாங்கிக்கலாம் மறுபடியும். ஸோ விற்றுட்டு மறுபடியும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில். ஸோ நான் பெரும்பாலும் வந்து புல்லிஷ் கப் அண்ட் ஹேண்டில் தான் நான் அதிகமாக பார்ப்பேன். பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா புல்லிஷ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அது ஏறணும். நீங்கள் ஏற்கனவே ஹோல்டில் போட்டிருக்கிறது வந்து மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் தகுந்தாப்பில் தான் மாறிக்கிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைன். இந்த பியரிஸ் உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம், புல்லிஷ் அண்ட் பியரிஸ். இதுதான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த காஃபி கப்பை பாருங்கள், இது வந்து புல்லிஷ் கப் அண்ட் ஹேண்டில். அதே இது தலையில் கவுத்து போட்டால் இன்வெர்டட் கப் அண்ட் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நம்ம பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை எப்போ யூஸ் பண்ணுறான்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த சேட்டில் போய் பியரிஸையும் பார்த்துருவோம், புல்லிஷ் பார்த்த மாதிரி. ஓகேங்களா? இதுதான் பியரிஸ். நான் தேடி பார்த்தேன், அவ்வளோதான் வைக்கல. ஸோ இருந்தாலும் ஓரளவு ஃபார்ம் ஆகிருக்கு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் எடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக இல்லை சொல்ல போனால், இருந்தாலும் ஓரளவு ஃபார்ம் ஆயிருங்க. பாருங்கள், இங்கே போயிருக்கா, இங்கே வந்திருக்கா. ஸோ அடுத்து என்ன போயிருக்கு, மேலே போயிட்டு இந்த இடத்த பிரேக் ட்ரை பண்ணியிருக்கு. பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ ஆயினோன்னு என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் வந்து ஸ்டாக் இறங்கிடுச்சு. ஸோ இறங்கிட்டு என்ன ஆகிட்டு இருக்கு, மறுபடியும் இந்த லெவலில் போகுது. ஓகேங்களா? இந்த லெவலில் போயிட்டு மறுபடியும் இறங்குனுச்சுன்னா நல்ல டவுன் ட்ரெண்டு. அதே சமயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஏற்கனவே உள்ள சப்போர்ட் லைனை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் நான் வந்து கர்சருக்கு மாற்றிக்கிறேன். ஏற்கனவே இருந்த சப்போர்ட் லைன் எது, இதுதான். நான் முன்னாடி புல்லிஷ்க்கு என்ன சொன்னேன், ஏற்கனவே இருந்த ஹையை பார்க்கணும். அதே மாதிரி பியரிஸ்க்கு நீங்கள் என்ன பார்க்கணும், ஏற்கனவே இருந்த லோவை பார்க்கணும். ஏற்கனவே இருந்த லோ எங்கே இருக்குது, இந்த ஸ்டாக்கோட நேமை சொல்ல மாதிரி, இது டெக் மகேந்திரா. ஓகேங்களா? இதோட லோ எங்கே இருக்குது, இந்த லெவல்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. 1050 கிட்ட இந்த ஸ்டாக்ஸ் வந்து பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டிலாக ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல விற்றுருக்கணும். விற்றுட்டு இங்கே வரையும் வந்துட்டு மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 1050 வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் இந்த ரெசிஸ்டண்ட்டை. இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இது வந்து ஃபெயிலியர் கப் அண்ட் ஹேண்டிலாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துக்கு வருவோம். இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எனக்கு பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை, எனக்கு அப்படி கொடுக்கலாட்டி கண்டிப்பாக இது இறங்கும் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அதுவும் எவ்வளோ தூரம், 915 ரூபா வரையும் தான். ஏன்னா ப்ரீவியஸ் லோ அது ஒரு ரொம்ப முக்கியமான சப்போர்ட். ஸோ என்ன ஆகும், ஸ்டாக் இப்படி மேலே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் இதை சப்போர்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே ஏறதுக்கு அது ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஃபைன். இதுதான் வந்து பியரிஸ் கப் அண்ட் ஹேண்டில். இப்படி தான் நீங்கள் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயுமே நான் சொல்கிறது வந்து கப் அண்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து புல்லிஷ்க்கு வந்து நீங்கள் எப்பயுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஈஸியாக நீங்கள் பை என்ட்ரி செல் என்ட்ரி எடுத்துடலாம். பியரிஸ்க்கு வந்து நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்கில் போட்டிருக்கீங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, வேறு வழி இல்லை. மறுபடியும் எப்போயாவது லோவில் போய் நீங்கள் மறுபடியும் வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, டெய்லி சேட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அதை அக்யூரசி கொடுக்கும். அதே மாதிரி வீக்லி சேட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு அளவு அக்யூரேசி கொடுக்கும். மந்த்லி சேட்டில் வேணாம், ஏன்னா அது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். திடீர்னு அது ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, அது லாஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது எக்ஸாக்டாக அது ஒரு ரிசல்ட் கொடுக்காது. அதனால நான் வந்து மந்த்லி, நிறைய பேர் பார்ப்பாங்க மந்த்லி, பட் எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ டெய்லி நீங்கள் அவங்க வந்து ஓகே, வீக்லி இது சாட்டு ஓகே, 15 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து ட்ரேடிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 ஹவர் சாட் பார்ப்பாங்க, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட பார்ப்பாங்க. ஒரு 3 நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4th டே ஆர் 5th டே வந்து வித்துட்டு வர மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் 1 ஹவர் சேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது டபுள் டாப் பேட்டர்ன் அப்படின்றத என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்த கப் அண்ட் ஹேண்டில் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியராக கமெண்ட் செக்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன், இன்கேஸ் எனி கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்த புல்லிஷ் அண்ட் பேரிஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் பேட்ச் பை பேட்சாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகேங்களா? இதே மாதிரி வேறு ரிலேட்டட் வேறு இது சம்மந்தமான உங்களுக்கு வீடியோ சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thank you, bye bye.